ஹெல்தி லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 3 கப் அளவுக்கு அவல் எடுத்துட்டு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கப்பில் ஒரு 1.5 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துருக்கேன். இது வறுக்காத நிலக்கடலை அப்படின்றனால நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பொரிக்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு அவல் வச்சுருந்தோம் இல்லையா, அதிலே சேர்த்துக்கிறேன். இப்போ அவங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம், அதாவது ஒரு 1/2 கப்ல இருந்து 3/4 கப்பால் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைகிற மாதிரி அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கடையிலே நம்ம வறுத்து வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் அரைச்சி எடுக்க போகிறோம். அவல், பொட்டுக்கடலை, எள்ளு எல்லாமே அரைச்சதுக்கு அப்புறமா நிலக்கடலையில தோலை எடுத்துட்டு அதையும் நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளம் இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இது பாகுப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு பெரிய கடாயில் வடிகட்டி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே நல்லா திரண்டு வந்துடும். இப்போ இதை ஆறுனதுக்கு அப்புறம் லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான லட்டு ரெடி. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.